ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் வந்து இன்றைக்கி பிரியாணி செய்கிறதுக்காக 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, மல்லி இலை, புதினா எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த டப்பாவில் ஒரு ஒரு கரம் மசாலா பட்டை இலை இதெல்லாம் எடுத்து பட்டை இலையாமல் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் குக்கர் வச்சு இந்த நெய் ஊற்றி தேங்காய் எண்ணெய் ஊற்றினேன். இங்கே வந்து தேங்காய் எண்ணெய் தான் கூடுதல் யூஸ் பண்ணுவோம், அதனால தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றினேன். தேங்காய் எண்ணெய் இது வாட்டுறது கொஞ்சம் உப்பு போட்டு வாடிட்டு அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு தக்காளி புதினா மல்லி இலை 2யும் போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், நல்லா மறுபடியும் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வாடி ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணோம், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இது பண்ணி நல்லா வாடி அதை இது பண்ணதுக்கப்புறம் சிக்கனை போட்டேன். சிக்கன் போட்டு நல்லா இது பண்ணதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு பகுதி சிக்கன் 1/4 பாகம் சிக்கன் வேகணும். சாதாரண மிளகு பொடியும் போட்டிருக்கேன், காஷ்மீரி மிளகு பொடியும் போட்டிருக்கேன். இது வந்து கறி மசாலா பொடியும் அது 2 மூடி. இந்த அரிசி ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பு அரிசி தான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு அரிசியெல்லாம் போட்டு விசில் என்ன பண்ணணும், போடக்கூடாது. அப்போ இந்த விசில் போடாமல் வச்சோம்னா அந்த விசில் மேலே வர்ற டைமில் தான் அந்த விசில் போடணும். அப்போ தான் அந்த இது சைட்லெல்லாம் விசில் போகாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இந்த சோறு வந்ததுக்கப்புறம் எடுத்தேன் பாருங்கள். சும்மா சூப்பராக இருந்துச்சு பிரியாணி. எப்போவுமே பாப்பா சொன்னிச்சு, எப்போவுமே கொஞ்சம் செஞ்சால் கொஞ்சம் தண்ணி நிற்குமா, அந்த வாட்டி நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னிச்சு. சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. பிள்ளைங்க 2 பேருக்கும் டப்பாவில் கட்டி கொடுத்துட்டு நானும் வந்துட்டேன் வேலைக்கு. யாரெல்லாம் இது மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். உங்கள் சப்போர்ட் வேணும். யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதனால தான் நான் வீடியோவே போடல. சரிட்டு போடுவேன்ட்டு தான் சும்மா போட்டேன். சரி, எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.